வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். கடக ராசிக்கான வக்கர பயிற்சி பலன்கள் ஜூலை 26 டு டிசம்பர் 10 வரையிலும் 4.5 மாத காலங்கள் கடகராசிக்கு வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாகவே சனி கிரகம் உண்மையிலுமே சொல்லப்போனால் சனி மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவும் இல்லை. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? எதுக்காக சொல்கிறோம்னா, சனி கிரகம் ஜாதகத்தில் சரி, பொதுவாக கோச்சாரத்துலையும் சரி, அந்த கிரகம் 3, 6, 11 வரும்போது நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம ஜாதகத்தில் சாபம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அடிப்படையாக தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சாபம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா சாபத்துக்குரிய கிரகம் சனி கிரகம். மற்ற கிரகங்கள் கூட கிடையாது. சனி முன்னு தான் சாபத்துக்குரிய கிரகம். அப்போ இந்த சாபத்துக்குரிய கிரகம் நம்ம ஜாதகத்தில் சாதகமாக 3, 6, 11 அமைஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த கடகராசிக்கு 9ல் இப்போ சனி வக்ரமாக இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது அருமையான இடம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி குரு பார்வையும் படுது. அப்போ எந்த தடையுமே இருக்காது கடகராசிக்கு. நீங்கள் தடையில் பல நாள் இருந்தால் கூட இந்த ஜூலை மாதத்துலேருந்து அந்த தடைகள் இல்லாமல் உங்களுக்கு வழி எல்லாம் கிளியராக இருக்குது. இப்போ யாராவது குறுக்க போனால் தான் நீங்கள் வண்டியை பிரேக் போடணும். இப்போ யாருமே குறுக்க போகலை. அப்போ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். அங்கே சந்திரன் வேகமாக இருக்கக்கூடிய கிரகம். பொதுவாக இன்னொன்று சொல்லணும்னா, கடகராசிங்க சந்திரன் உரிய வீடு. பொதுவாகவே எந்த கிரகத்தை காட்டிலும் சந்திரனுக்கு தான் அதிக பவர் உள்ள கிரகம். சந்திரன் விரைவான கிரகம், விரைவாக வேலை செய்யும், ரொம்ப ஸ்பீடாக. அதனால தான் ஒரு ராசியில் 2.25 நாள் இருக்குது. சந்திரன் அருமையான கிரகம். மற்ற 8 கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கக்கூடிய வாயு இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். மற்ற எந்த கிரகங்களுக்கும் அந்த அளவுக்கு பவர் கிடையாது, சந்திரனுக்கு மட்டும்தான் இருக்குது. நான் நிறைய ஆய்வு பண்ணி பார்த்ததில் சந்திர கிரகம் 9 கிரகத்தில் சந்திரன் மட்டும்தான் 8 கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணி நான் தான் அப்படின்னு நிற்கக்கூடிய கிரகம் சந்திரன் மட்டும்தான். அப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு சனி 9ஆம் இடத்துல. அப்போ இந்த பார்வையும் குரு பார்வையும் அங்கே படுது. அதனால சந்திரனுக்கு கடகராசிக்காரங்களுக்கு எந்த விதமான தடை தாமதங்கள் இல்லாமல் அவங்க காரியம் நல்லபடியாக கைகூடும். அப்பப்போ அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தொழில்னால எந்த இடையூறும் இனி இருக்காது. அவங்க பாட்டில் தொழில் மூலம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை கிடைக்கும், ட்ரீட்மெண்ட் மூலிமா குழந்தை கிடைக்கும். இது எல்லாமே நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். ஏன்னா தடை இருந்தால் தான் நம்ம தடைன்னு சொல்ல முடியும். கோச்சாரத்தில் கிரகம் வக்கரமாகும் போது தடை இல்லாமல் இருக்குது. அப்போ தடை இல்லாமல் இருந்தாவே மிகப்பெரிய விஷயம். அதே குடுப்பனை வேணும். அப்போ அந்த குடுப்பனையை கொடுக்கக்கூடிய சனி கிரகமே நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சனி கிரகத்தினால நன்மை தான் நடக்க போகுது. எப்பயுமே தூரனை கண்டா துஷ்ட விலகுன மாதிரியே நம்ம தள்ளி நிற்கிற போது நமக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய சனியே நமக்கு தள்ளி நின்று வழிவிடும் போது அதை விட வேற நமக்கு என்ன வேணும்? அந்த மாதிரி இது. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ வேலை கிடைச்சிரும், தொழில் அமைஞ்சிரும், இப்போ வெளிநாடு போகிறது, இது எல்லாமான ஒவ்வொன்றா ஒரு முறையாக நடக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கமிஷன் தொழில் பண்ணாலும் அதன் மூலம் வருமானம் வரும். இப்போ தடையில்லாத காலமாக இந்த கடகராசிக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சாபங்கள் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நடக்கலை அப்படிங்கும்போது அங்கே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். ஜாதகத்தில் ஒரு குறைபாடு இருக்கும். ஜாதகத்தில் எந்த குறைபாடுனா சனியோட தாக்கங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, சாபம் இருக்குது அப்படின்னா, சாபம்னா 14 சாபம் இருக்குங்க. முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லி சாபம் 14 சாபம் இருக்குது. அந்த சனிக்கு சாபத்துக்குரிய தொடர்புடைய கிரகங்கள் சனி கிரகமும் சாபத்துக்கு தொடர்புடைய கிரகம், சூரியனும் சாபத்துக்கு தொடர்புடைய கிரகம், சந்திரனும் சாபத்துக்கு தொடர்புடைய கிரகம். இந்த கிரகம் பாருங்க, இதுக்கு தான் சாபங்கிறதே வருது. மற்ற கிரகங்களுக்கு சாபங்கிறது வராது. குருவுக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரமாட்டாங்க. சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகம் குருன்னு தான் வரும். பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான் வரும். ராகு கேதுங்கிறது தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வரும். ஆனால் நான் சொல்றது சனி, சூரியன், சந்திரன் இதெல்லாம் சாபத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ நம்ம வீட்டில் நமக்கு சாபமும் நம்ம ஜாதகத்தில் சாபம் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக நம்ம பார்த்துக்கணும். அப்போ சாபம் நிவர்த்தி பண்ணால் இந்த கிரகங்கள்லாம் யோகம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது சாபம் விலகுனா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சூரியன்
யோகத்தை கொடுத்துருவாரு, சந்திரன் யோகத்தை கொடுத்துருவாரு, சனி யோகத்தை கொடுத்துருவாரு. எப்பயுமே நம்ம ஜாதகத்தில் சாபம் இல்லை அப்படின்னா கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுத்துரும். ஒரு ஜாதகத்தில் சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இந்த 3 தான். இந்த 3 கிரகமும் நமக்கு சாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், சாபம் நம்ம ஜாதகத்துலேயும் சரி, சாபம் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். சூரியன் சந்திரங்கிறது யாரு? சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. அப்போ இந்த கிரகங்கள் அப்பா தாய் தகப்பன் எப்படி அமையுதோ, தாய் தகப்பன் அவங்க ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வந்து தாய் தகப்பன் சூரியனும் சந்திரனும் ரொம்ப நல்லா இருக்காங்க, தாயும் தகப்பனும் ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த வீட்டில் அந்த குழந்தை ரொம்ப அருமையாக வளரும். பொதுவாக எடுத்த காரியங்கள் கைகூடணும், அந்த குழந்தைனால அதிர்ஷ்டம் வரணும்னா இந்த கிரகங்கள் வந்து சூப்பராக இருக்கணும், பலமாக இருக்கணும். சூப்பர் பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சாபம் இல்லாமல் இருக்கணும். எப்பயுமே சாபம் இல்லாமல் இருக்குது அந்த கிரகத்துடைய தசை நடந்துச்சுன்னா லைஃப்பில் லெவல் மேலே போயிடும். இப்போ இந்த நான் சொல்ல கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வீட்டில் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோ, சூரிய தசையிலையோ சந்திர தசையிலோ அது சனி தசையிலையோ இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க, சாபம் இல்லாமல் இருக்கணும். சாபம் இல்லாமல் இருக்கணும், நம்ம தான் அதை கண்டுபிடிக்க முடியும், அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சாபம் இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தை ஸ்டாரு. அப்போ நம்ம சொல்லுவோம் சனிங்கிற சாப கிரகம்னு சொல்கிறோம், சனி திசை சாப கிரகம்னு சொல்கிறோம், சனி மந்த கிரகம்னு சொல்கிறோம். ஆனால் இதே கிரகம் தான் நன்மையும் செய்யும். 3, 6, 11க்கு வரும்போது நன்மையும் செய்யும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஜாதகத்துலையும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அந்த சாபத்துக்குரிய கிரகங்கள் வந்து நமக்கு முன்னோர்கள், நம்ம பெற்ற நமக்கு தாத்தா பாட்டி அம்மா வகையில் அப்பா வகையில் வர்றவங்க சாபங்கள் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த தசையில் பிறந்தாலும் அதை யோகமாக கொடுத்துரும். கிரகங்களுக்கு வந்து எப்படி தெரியுங்கன்னா, அந்த கிரகத்தோடைய சாபம் வாங்காமல் இருக்கணும். சாபம் இல்லாமல் அவங்க வீட்டில் சாபம் இல்லாமல் பூர்வ புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து அந்த யோக பலனை கொடுக்கும். சூரியனுடைய தசையிலையோ சந்திரனுடைய தசையிலையோ சனியுடைய புத்தியிலையோ கோச்சாரத்தில் வரும்போது கூட ஏதோ ரூபத்தில் வந்து வாரி வழங்கிடும் யோகத்தை. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு நம்ம ஜாதகத்தில் சாபங்கள் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்து இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கணும். அப்போ சரி பண்ணும்போது தான் நம்ம ஜாதகமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். மற்ற எதுவுமே வேலை செய்யாது. கிரகங்கள் வேலை செய்கிறது ஜாதக ரீதியாகவும் மன ரீதியாகவும் தான் கிரகங்கள் வேலை செய்யுது. அந்த நமக்கு நன்மை கொடுக்குதா தீமை கொடுக்குதா அப்படிங்கிறது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையும் சரி, கிரகங்களுடைய தசையிலும் சரி, கிரகங்களுடைய புத்தியிலும் சரி, கிரக ராசி பலன்லையும் சரி, இந்த மாதிரி வக்கர பயிற்சியிலும் சரி, நம்ம வாழ்க்கை தரம் உயரலை அப்படி இல்லை அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை தரம் உயரலை அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். எதனால நம்ம இவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில், ஆனால் ஜெயிக்க முடியலை, எதனால அப்படிங்கிறது அப்போ தான் நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த புரிதல் ஏற்படும். அப்போ வாழ்க்கையில் உயர்றதுக்கு கிரகங்கள் வந்து மெயின் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அந்த சப்போர்ட் பண்ணாமல் இருக்குதுன்னா எங்கேயோ அங்கே ஒரு பிளாக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணால் கிளியர் ஆகிடும். அப்போ நமக்கு கிரகங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு அது ஜெயிக்க முடியும். அப்போ இந்த வக்கர காலத்தில் வந்து இந்த கடகத்துக்கு வந்து எந்த தடை இல்லாமல் கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சப்போர்ட்டை வந்து பயன்படுத்திக்கிட்டு நமக்கான தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறதாலும் சரி, நமக்கு முதல்ல வந்து நமக்கு எந்த விதமான கிரகங்களுடைய தடையோ சாபங்களோ இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் சந்திக்க முடியும். இப்படி நம்ம கோச்சாரத்தில் சொல்லும்போது அந்தந்த கிரகங்களுடைய வேலையை அது செய்யும். இப்போ நம்ம வேலையை நம்ம செய்கிற மாதிரி கிரக வேலையை கிரகங்கள் செய்யும். எப்போ நம்ம உடம்புல நம்ம ஜாதகத்துலேருந்து நம்ம உடம்புலேருந்து அந்த கிரகத்துடைய தாக்கம் வெளியுதோ அடுத்த நிமிஷத்துலேருந்து கிரகங்கள் யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் கிரக பலன்கள், கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகங்கள். அப்போ நமக்கு ஜாதகத்தில் யோகம் வேணும், நமக்கு பணம், நம்ம தொழில் மூலமாக வருமானம் வரணும், நம்ம வெளிநாடு போகணும் அப்படின்னா கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணலை, நம்ம எத்தனை இப்போ வருஷம் பயிற்சி ஆகுது, நமக்கு இன்னும் எந்த கிரகங்களும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். எப்போ ஒரு ஜாதகம் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சனி வந்து 7.5 சனியோ இல்லை அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ வரும்போது தான் அவங்க ஜாதகத்தை தொடுவாங்க. அப்போ சனி கிரகத்துக்கு எவ்வளோ பவர்னு பாருங்கள். எங்கே அடித்தா எங்கே விழுகும் அப்படிங்கிறது கிரகத்துக்கு க்ரீனாக தெரியும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மேலே ஏற்றணுனாலும் அதே சனி கிரகம் தான், கீழே இறக்கணும்னாலும் அதே சனி கிரகம் தான். அப்போ எங்கே டச் பண்ணால் எங்கே வலிக்கும், எங்கே அடித்தா எங்கே விழுவாங்கிறது சனி கரெக்டாக பார்த்து அந்த ராசியை போய் டச் பண்ணும். அப்போ அந்த ராசியில் நடக்கும்போது 7.5 சனி ஒரு ராசியில் நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நடக்குதுன்னா அவங்களுக்கு அந்த காலம் வந்து ஸ்டார்டின்னு அர்த்தம், அந்த ஆரம்பம்னு அர்த்தம். இப்போ இதே கடகத்துக்கு வந்து அஷ்டமத்தின் சனி முடிஞ்சிருச்சு.
அஷ்டமத்து சனி, சனி காலங்கள் முடிஞ்சிருச்சு. சனி வந்து இந்த யோகம் கொடுக்க காலத்துக்கு வந்துருச்சு. இன்னும் தொடர்ந்து சனி போகிற இடம் பூராமே வந்து ஒரு நல்ல இடத்துக்காகத்தான் போகும். 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த மாதிரி ஒரு காலங்கள் ஒரு சாதகமான சூழ்நிலைக்கே தான் அந்த கிரகம் போகும். அப்போ கிரகங்கள் வந்து எங்கே ஒருத்தங்களை டச் பண்ணால் எங்கே மேலே வருவாங்க, எங்கே டச் பண்ணால் கீழே போவாங்கிறதுக்காகத்தான் பொதுவாக சனியை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சனி 7.5 சனியாக இருக்குதா, அஷ்டமத்து சனியாக இருக்கா, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கா, 7ஆம் இடத்துல இருக்கா, 4ஆம் இடத்துல, இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில் சனி முடக்கத்தை ஏற்படுத்துறாருங்கிறது ஈஸியாக புரிஞ்சுருக்கோம். அப்படி முடக்கத்தை ஏற்படுத்தும் போது தான் கடன் உருவாகுது. கடன் உருவாகும் போது தான் எப்படி நம்ம தொழில் பண்ணால் கடன் உருவாகுதுன்னு நமக்கு தெரியாமல் தத்தளிப்போம். அப்போ தான் நம்ம வந்து ஜாதகத்தை தொடுவோம். அப்போ இருந்து தான் அடுத்த நல்ல காலம் வர வரையும் நம்ம ஜாதகத்தை விட தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கே போனால் நல்லா இருக்குமா, அங்கே போனால் நல்லா இருக்குமா, தொடர்ந்து இருக்கும். ஒரு ஜாதகத்தை எப்போ நம்ம பார்த்து முடிச்சு கீழே வைக்கிறோமோ அப்போ இருந்தால் நல்ல நேரம் ஆரம்பம். அது எதனால அப்படின்னா, அந்த சாபத்துடைய தாக்கம் நம்மளை ஒரு படாத பாடுபடுத்திடும். கடன் மூலியமா, நோய் மூலியமா நம்ம குடும்பத்தவே ஒரு அழிச்சிடும். அந்த அளவுக்கு இந்த சனி கிரகத்துக்கு பயங்கர பவர். இது சனிங்கிறது அழிக்கிரகம். அழிச்சிடும், எப்பேற்பட்ட ஆளையும் கீழே கொண்டுட்டு வந்துடும். அப்போ அந்த கிரகத்தை நம்ம அந்த கிரகத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சாபத்தை விளக்கணும், தர்ம காரியங்கள் செய்யணும். அப்படி பண்ணும்போது நமக்கான நமக்கான பிறக்கக்கூடிய வாரிசுகள் வந்து பூர்வ புண்ணியத்தோட பிறக்கும். அப்படி பிறக்கும் போது அடுத்த ஜெனரேஷன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இருக்கும் காலங்கள் வந்து நல்லா இருக்கும். இதுக்காக தான் சனியை பற்றி இவ்வளோ விளக்கங்கள் நம்ம கொடுத்தோம். இப்போ சப்போஸ் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் லைவில் பார்த்துட்டு நேயர்கள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசியை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். ராசி பலன் சொல்கிறோம், கிரக வக்கர பயிற்சி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக சாபங்களோ தோஷங்களோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கீழே வரும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கலாம், நேர்லேயும் வந்து சந்திக்கலாம், ஆன்லைனும் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு துல்லியமாக சனி கிரகத்தினாலையா இல்லை சாபத்தினாலையா எதனால நமக்கு அந்த தொடர்ந்து சரிவை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குண்டான பரிகாரம் செய்யும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் கொடுக்கும். நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னுடைய லைவ் பாருங்கள். கிரகங்களை பற்றி நிறைய நான் சொல்லிக்கிட்டே வருவேன். அதுக்குண்டான ரெமெடி நம்ம கொடுத்துட்டே வருவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.